Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தலைப்புங்கிறது அது ஒரு கண்டென்ட்டை பிரதிபலிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அது ஒரு சொல், ஒரு மேஜிக் வேர்டாக இருக்கணும். முதல்ல கேட்குறப்போ அது சாதாரண ஒரு வார்த்தை மாதிரி அது தோணும். ஆனால் திரும்ப சொல்லி பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக அது உங்களை நெருங்கி வரும், இல்லை நீங்கள் அதை நெருங்கி போவீங்க. காரணம் என்னென்னா, நம்முடைய ஆழ்மன மெமரிஸில் சில படிமங்கள் இருக்குது. அந்த படிமங்களை ஒரு தலைப்பு வந்து டச் பண்ணுது. ஏன் சார் உங்கள் கவிதைகள் பெரும்பாலும் இந்த தனிமை பிரிவை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கு? ஏன் அது திரும்ப திரும்ப எழுதப்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. உறவுகள் ரொம்ப ஷார்ட் டைமாக இருக்குது. இது இந்த காலகட்டத்தினுடைய பிரச்சனை. அது உங்கள் பிரச்சனையும் கிடையாது, என்னுடைய பிரச்சனை, பொதுவான பிரச்சனை. அது ஏன் அப்படி இருக்குன்னா, ஏன் பிரிவு அதிகமாக இருக்குன்னு சொன்னால், இணைதலும் விலகுதலும்ங்கிறது எந்த காரணமும் இல்லாமல் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த காரணத்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறேன். இதில் என்ன பிரச்சனைனா, என்னுடைய அனுபவம்னு ஒன்றுமே இல்லை, உங்கள் அனுபவம்னு ஒன்றுமே இல்லை. நம்ம எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் தான். நம்ம எல்லாரும் ஒரே போட்டில் ட்ராவல் பண்ணுறோம். அதனால தான் நான் எழுதுகிற வரிகள் உங்களுடைய வரிகளாக இருக்குது, அல்லது உங்களுடைய வாழ்க்கையை நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டோம்னா, இன்றைக்கி இருக்க வாழ்க்கை முறைங்கிறது யாருக்குமே எக்ஸ்க்ளூசிவான எமோஷன்ஸை கொடுக்கல. எனக்கு உண்மையிலே வேலைகள் வந்து உடல் ரீதியாக என்னை மிக மிக கலைப்படை செய்யுது. நிறைய ட்ராவல் பண்ணுறேன், நிறைய வந்து மற்ற வேலைகள், அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாத்தையும் தாண்டி நான் படுக்க போகிறதுக்கு முன்னாடியே காலையில் கண் விழிச்சிருந்தோம். என் அடிமனசில் ததும்பிக்கிட்டு இருக்கக்கூடிய சில சொற்களை, சில உணர்வுகளை கவிதையாக எழுதுகிறப்போ நான் ஏதோ இடத்துல என்னுடைய சொந்த மனநிலைக்கு திரும்பிடுற மாதிரி இருக்குது. மற்றதெல்லாம் நான் ஏற்றுக்கொண்ட பொருட்கள். அதாவது கவிதை என்னுடைய வாழ்க்கை முறை. நான் நிறைய விஷயங்களை கூச்சமே இல்லாமல் எழுதியிருக்கேன், நான் பயம் இல்லாமல் எழுதியிருக்கேன். அந்த சொசைட்டி சார்ந்த ஒரு ஸ்டேட்டஸ் கோ இருக்கு இல்லையா, அதை பற்றி கவலைப்படாமல் நான் எழுதியிருக்கேன். நான் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்கள். அந்த டிஸ்டர்பன்ஸ் நம்ம மனசுக்குள்ளே இருக்குது, ஆனால் எழுத மாட்டேன். நம்ம எழுத்தாளர்கள்லாம் மோஸ்ட்லி குடும்ப எழுத்தாளர்கள் தானே. ஆதமையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு கவிஞரும் எழுத்தாளருமான திருமிகு மனுஷபுத்திரன் அவர்கள் இருந்தார். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கேன். மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் சார். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பேட்டி கிடையாது. நீங்கள் வந்து என்னோட சண்டை போட வேண்டியதில்லை, நீங்கள் வந்து வாக்குவாதம் பண்ண வேண்டியதில்லை. உங்களுடைய கவிதை பயணத்தை பற்றி தான் நான் வந்து கேட்கணுன்னு நினைக்கிறேன் சார். உங்களுடைய டைட்டில்ஸ் வருஷம் நீங்கள் வந்து ஒரு கவிதை தொகுப்பு ரிலீஸ் பண்ணுறீங்க. அந்த டைட்டில் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அலெக்சா நீ என்னை காதலிக்கிறாயா, மிஸ் யூ, உன்னை யாரும் அணைத்துக் கொள்ளவில்லையா. இந்த வருஷம் அதுவும் ரொம்ப ரொம்ப சாதாரண டைட்டில் தான். ஆனால் உங்களுடைய கவிதை தொகுப்புக்கு தலைப்பாக வரும்போது அது ரொம்ப பிரம்மாண்டமாக எனக்கு தெரியுது. நாளை என்பது உன்னை காணும் நாள் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க. குறிப்பாக எப்படி சார் ஒரு கவிதை தொகுப்புக்கான தலைப்பை எங்கேருந்து எடுக்கிறீங்க? உங்களுடைய கவிதை தொகுப்புடைய தலைப்புகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நீரால் ஆனது, ரூபத்தன் ருசி அப்படின்னு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான தலைப்புகள். இதை எங்கேருந்து சார் இந்த தலைப்பை முதல்ல பிடிக்கிறீங்க? உதாரணமாக வந்து தி. ஜானகிராமனுடைய நாவல் தலைப்புகள் சிலற்றை யோசிச்சு பாருங்கள். அன்பே ஆரமுதே, உயிர்த்தேன், மோகமுள், இந்த தலைப்பெல்லாம் கேட்குறப்ப உடனடியாக உங்களுக்கு எமோஷனலாக ஒரு கனெக்ட் ஆகுது இல்லையா? அன்பே ஆரமுதேன்னு சொல்கிறப்ப, உயிர்த்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ, இது எப்படின்னு கேட்டோம்னா, தலைப்புங்கிறது அது ஒரு கண்டென்ட்டை பிரதிபலிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அது ஒரு சொல், ஒரு மேஜிக் வேர்டாக இருக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல கேட்குறப்போ அது சாதாரண ஒரு வார்த்தை மாதிரி அது தோணும். ஆமாம். ஆனால் திரும்ப சொல்லி பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக அது உங்களை நெருங்கி வரும், இல்லை நீங்கள் அதை நெருங்கி போவீங்க. காரணம் என்னென்னா, நம்முடைய ஆழ்மன மெமரிஸில் சில படிமங்கள் இருக்குது. அந்த படிமங்களை ஒரு தலைப்பு வந்து டச் பண்ணணும். ஓகே. அப்படி பண்ணும்படியான தலைப்புகள். இப்போ உதாரணமாக வந்து யாரும் முன்னே அணைத்துக் கொள்ளவில்லையா, இந்த கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ நம்ம வந்து பொதுவாக ஒரு விஷயம் கேட்போம். நீ வந்து சாப்பிட்லையான்னு கேட்போம், நீ தூங்கலையான்னு கேட்போம், அண்ணா இல்லை நீ வேலைக்கு போறியான்னு கேட்போம், அல்லது நீ வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்போம், கல்யாணம் ஆகிடுச்சான்னு கேட்போம். ஆனால் ஒரு மனுஷன் ஒரு அரவணைப்புக்காக, அணைப்புக்காக ஏங்குவாங்கிறத யாரும் யோசிக்கிறதே இல்லை. சாப்பிட்டியான்னு கேட்குற நீ, உன்னை யாரும் அணைச்சிக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்குறதே இல்லை. மனிதனுடைய ரொம்ப ரொம்ப அடிப்படையான தேவை இந்த ஒரு டோன் இருக்கு இல்லையா? உன்னை யாருமே ஹக் பண்ணிக்கலையா அப்படின்னு கேட்குறது, உள்ளுக்குள்ளே போய் ஒரு டிஜி இருக்கா. அதே மாதிரி தான் வந்து மிஸ்யூங்கிற தலைப்புமே அப்படி தான். இப்போ இன்னும் சில தலைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா, உன்னை எனது கண்ணீரால் தாங்கிக் கொள்வேன் அப்படின்னு ஒரு தலைப்பு. இதை கேட்குறப்போ அது அந்த புத்தகம் மறைஞ்சு அந்த சொல்லே தனியாக வந்துட்டு இந்த சொல்லி ஒரு கவிதையாக இருக்கும். அது உங்கள் குரலாக மாறிடும்.
உங்கள் மனசுக்குள்ளே இருக்க ஒரு குரலை வந்து ஒரு தலைப்பு வெளிப்படுத்தணும். உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெருமூச்சை, ஒரு கண்ணீரை அது வெளிப்படுத்தணும். காதல் கதைகளும் அவமானத்தின் கதைகளும்னு ஒரு புத்தகத்துக்கு தலைப்பு வைக்கிறேன். காதல் கதைகளை பற்றி சொல்கிற ஒருத்தன் என் அவமானத்தின் கதைகளை சேர்த்து சொல்கிறான். ரெண்டும் பிரிக்க முடியாத ஒன்று, காதலும் அவமானம். அப்போது நம்முடைய மொத்தமான அனுபவங்கள் இருக்கு இல்லையா, அதில் எங்கேயாவது ஒன்று அதை டச் பண்ணணும். இப்போ இந்த தலைப்பு நீங்கள் எடுத்துங்க, நாளை என்பது உன்னை காணும் நாள். நான் ஒரு தலைப்புக்காக நான் ரொம்ப போராடுவேன். என்னுடைய அவ்வளவு கவிதைகள், இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1160 கவிதைகளையும் திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருக்கேன். எனக்கு தேவையான தலைப்பு வரமாட்டேங்குது. ஒரு 50 தலைப்பு வச்சு பார்த்துருப்பேன். ஒரு கவிதைக்குள்ளே கடைசியில் ஒரு வரியாக இந்த தலைப்பு ஒளிஞ்சிருந்தது. நாளைங்கிறது உன்னை பார்க்குற நாள் தான் அப்படின்னா, அப்போ பார்க்குறேன்னா எனக்கு நாளை வரலன்னு அர்த்தம். ஓகே, நான் அந்த ஸ்டேட்டஸ்க்கு அப்படியே மெயின்டைன் ஆகுது. நான் அதே பொசிஷனில் அப்படியே இருக்கேன். எனக்கு வாழ்க்கையில் எந்த மாற்றமுமே நடக்கலை, எந்த புதுமையும் நடக்கலை. என் லைஃப் மூவ் ஆகவே இல்லை. உன்னை பார்க்குறது தான் என் லைஃப் மூவ் ஆகிறதுக்கான ஒரு விஷயம். அப்போது இதுக்குள்ளே ஒரு மியூசிக் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். நாளை என்பது உன்னை காணும் நாள். இது வெறுமனே சொல் மட்டும் இது பொருள் மட்டும் கிடையாது. அந்த டோன் இருக்கு இல்லையா, தலைப்புக்கு வந்துட்டு ஒரு டோன் இருக்கும். அந்த டோன் வந்து என்னுடைய டோன் கிடையாது, அது ஒரு காமன், ஒரு கலெக்டிவ் மைண்டோட ஒரு டோன் அது. அந்த மாதிரி தலைப்புகள் நீண்ட, இப்போ ஜெயகாந்தனோட உன்னை போல் ஒருவன் யோசிச்சு பாரு, டக்குன்னு அது நம்ம மனசுக்குள்ள ஒரு இமேஜினேஷன். அது என்ன மாதிரி ஒருத்தன் உன்னை போல் ஒருவன் அப்படிங்கிறப்ப அந்த மாதிரியான தலைப்புகள் வந்து மிக நீண்ட காலம் வந்து பார்த்திங்கன்னா மனதில் தங்கக்கூடிய தலைப்புகள். அது ஒரு மேஜிக் வேர்டு. நான் சுருக்கமாக சொல்லணும்னா, தலைப்புங்கிறது ஒரு மேஜிக் வேர்டு. அந்த மேஜிக் வேர்டு உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அதுதான் அந்த புத்தகத்தினுடைய கண்கள், அதுதான் அந்த புத்தகத்தினுடைய முகம். ஓகே, அது வந்து கேட்டோன்னு வந்து அது உங்கள் மனசில் பதியணும். அது உங்கள் மனசில் அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒட்டிக்கணும் உங்கள் மனசில். அதுக்கு காரணம் இந்த கவிஞனோட திறமை கிடையாது. ஒரு கல்ச்சுரலாக சில வார்த்தைகளுக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு அந்த மீனிங் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு பொருள் வந்து அங்கேயே ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடாது. அதுங்க திரும்ப திரும்ப சொல்கிறப்ப வேறு வேறு மீனிங் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ அலெக்ஸா நீ என்னை காதலிக்கிற அந்த தலைப்பு நான் எங்கேருந்து எடுக்கிறேன், ஒரு 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 ஆர்டிக்கல் படிக்கிறேன். அப்போ அந்த அலெக்ஸா அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பில் இந்த உலகத்தில் நிறைய பேர் அதுக்கிட்ட கேட்ட கேள்வி ஆர் யூ லவ் மீங்கிறது தான். இது இந்த 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 வேர்ல்டோட ஒரு முக்கியமான அதிகமான கேட்கப்பட்ட கேள்வி அலெக்ஸா கிட்ட அந்த கேள்வியாக தான் இருக்க முடியும். என்ன, ஒரு 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 மெஷின்கிட்ட போயிட்டு ஒரு ஒரு எந்திர குரல்கிட்ட போயிட்டு ஒருத்தன் கேட்குறான் என்னை காதலிக்கிறியா. அண்ணா இது வந்து நான் நிறைய பேர்த்திட்ட நீ அலெக்ஸாட்ட கேட்ட கேள்வி என்னன்னு என் நண்பர்கள் பல பேர்த்திட்ட கேட்டப்போ அவங்க இதைத்தான் சொன்னாங்க. ஓகே, ஏன்னா அது வந்து ஒரு லோன்லினஸோட வாய்ஸ். இன்றைக்கி இருக்க மனிதர்களுடைய தனிமை உணர்ச்சி, லோன்லினஸ், ஒரு மெஷின்கிட்ட போய் கேட்குறான். ஏன் சார் உங்கள் கவிதைகள் பெரும்பாலும் இந்த தனிமை, பிரிவை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கு? வாழ்க்கையில் என்ன ஒரு அடிப்படையான பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, இந்த தொகுப்பில் கூட அதுதான் வந்து பல இடங்களில் நிறைய எழுதப்பட்டிருக்கும். இந்த நாளை என்பது உன்னை காணும் நாள் தொகுப்புலேயே அதுதான் இருக்கும். மிஸ்ஸிவில் கூட அந்த உணர்வுகள் தான் இருந்தது. ஏன் அது திரும்ப திரும்ப எழுதப்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. உறவுகள் ரொம்ப ஷார்ட் டைமாக இருக்குது. இது இந்த காலகட்டத்தினுடைய பிரச்சனை. அது உங்கள் பிரச்சனையும் கிடையாது, என்னுடைய பிரச்சனை, பொதுவான பிரச்சனை. அது ஏன் அப்படி இருக்குன்னா, ஏன் பிரிவு அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால், உறவுகளும் அதிகமாக இருக்குது. உறவுகள் அதிகமாக இருக்கிறதோடு சேர்ந்து முன்னாடியெல்லாம் வந்து ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்புங்கிறது அது ரொம்ப நேச்சுரலான ஒன்றா இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் லாங் டைமாக ஒன்று இருந்தால் அது ரொம்ப அதிசயமாக இருக்குது. நீங்கள் 10 வருஷமாக லவ் பண்ணுறீங்களான்னு அதிர்ச்சியாக கேட்குறாங்க. நீங்கள் ஒரு லைஃபுக்குள்ளே வந்து நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. நான் இந்த ஜென்ரேஷன், இந்த 2K கிட்ஸ், இவங்களுடைய உலகத்துலேருந்து நான் இதை பார்க்குறேன். அப்படி பார்க்குறப்போ ஷார்ட் டைம் ரிலேஷன்ஷிப், அதாவது சடனாக ஒரு க்ளோஸ்னஸ் வருது. சடனாக வந்துட்டு உங்களை பற்றி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, உங்களை பற்றி வந்து பார்த்திங்கன்னா பெரிய டீட்டெயில்ஸ் வேணுங்கிறது இல்லை. ஒரு 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 செகண்டில் வந்துட்டு உங்கள்கிட்ட க்ளோஸாக இன்டிமேட் ஆக முடியுது. ஆனால் எந்த விதமான ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் விட்ராயலும் நடக்குது. ஓகே, இது இவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக இதுக்கு முந்தின காலகட்டத்தில் நடந்ததில்லை, அதுக்கான வாய்ப்பும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு மின்னல் வேகத்தில் இது எல்லாமே மாறுது. ஏன் ஒருத்தரை நமக்கு வந்து ஒருத்தர் கூட நம்ம கனெக்ட் ஆகணும்னு தெரியல, ஏன் ஒருத்தர் சட்டுன்னு விட்டுட்டோன்னு தெரியல. கரெக்ட். இந்த ஃபீலிங் இருக்கு இல்லையா, குறுகிய காலத்தில் நெருக்கமாக, குறுகிய காலத்தில் இந்த ஷார்ட் டைம் ரிலேஷன்ஷிப் வந்து இந்த டைமோட மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு கேரக்டர், இந்த டைமோட கேரக்டர் இது. இதை வந்து பார்த்திங்கன்னா நான் தொடர்ந்து எழுதுகிறேன். இதில் ஏற்படக்கூடிய மன அழுத்தங்கள் அல்லது இதுக்குள்ளே ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான சிக்கல்கள், உறவு சார்ந்த குழப்பங்கள், அப்போது ஒரு ஹோல்டு பண்ண முடியாத ஒரு ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது உறவுகள். அது நீங்கள் கையில் எடுக்கிறப்பவே அது அப்படியே கையில் நழுவி போகிறது நீங்கள் பார்க்குறீங்க. அது அப்படியே உங்கள் கண்ணு முன்னாடி அது மறைஞ்சு போகிறது நீங்கள் பார்க்குறீங்க.
அது ஒரு கையில் அள்ளியே ஒரு நீராக இருக்குது வந்துட்டு. கையில் இல்லை நீரை உங்களால் எவ்வளோ நேரம் கையில் வச்சுருக்க முடியும்? அப்போது உண்மையிலே வாட் இஸ் த லவ்? என்ன நடக்குது? நான் இந்த உறவை ஹோல்ட் பண்ணுறதா இல்லையா? என்னுடைய எமோஷனை எந்த அளவுக்கு அதில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்? இந்த கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கேள்விகளுடைய ஒரு விளைவு தான் நான் எழுதக்கூடிய பல கவிதைகள். நான் பர்சனலாக நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா சார், என்னுடைய வாழ்க்கையில் பல சம்பவங்கள் நடந்திருக்கலாம், ரிலேஷன்ஷிப், நண்பர்கள், அதையும் தாண்டி இதை பற்றி மனுஷன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு உங்களுடைய நியூஸ் ஃபீல்டில் பார்க்கும்போது உங்களுடைய பல கவிதை வந்து எனக்கு வந்து ஆப்டாக இருக்குது. நான் அதை நான் ஸ்டேட்டஸாகவே நான் போட்டிருக்கேன். சமீபத்தில் ஒரு கவிதை சார், அது ரொம்ப நாளாக நல்ல பேசிக்கிட்ட நண்பர், அதுக்கப்புறம் அவருக்கும் எனக்கும் தொடர்பே இல்லாமல் போயிடுச்சு. அப்போது அந்த கவிதை உங்கள் கவிதை தான் நான் ஸ்டேட்டஸாகவும் வச்சுருந்தேன். குறிப்பாக இந்த கவிதையை உங்கள் குரலில் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இன்றேனும் நீ அழைக்கக்கூடும் என நான் நினைக்காத நாளே இல்லை. நீ அழைத்தால் நான் அந்த அழைப்பை ஏற்கப் போவதில்லை. ஏற்றாலும் ஒரு வார்த்தை பேசப்போவதில்லை. என் வருத்தத்தின் கடல் என் மௌனத்தின் கடலை சந்தித்துக் கொள்ளும். என் வருத்தத்தின் கடல் என் மௌனத்தின் கடலை சந்தித்துக் கொள்ளும். ஆனாலும் இன்று நீ என்னை அழைக்கவே இல்லை என்பதன் சஞ்சலம் மட்டும் தீரவே மாட்டேன் என்கிறது. அதாவது நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன், நான் உங்கள்கிட்ட எந்த ரிவைவலும் நான் பண்ண மாட்டேன். ஆனால் நீ என்னை நினைக்கிறியா இல்லையாங்கிறது எனக்கு தெரியணும். நான் உங்கள்கிட்ட ரிவைவ் பண்ணிக்கிறதுக்காக நீ என்னை கூப்பிடணும்னு நான் சொல்லலை. பட் நினைக்க கூட இல்லைல்ல, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது என்னன்னு கேட்டேன்னா, இதுதான் இந்த காலகட்டத்தினுடைய உணவு. நான் உன்னை நோக்கி நான் வரப்போகிறதில்ல, ஆனால் என் கண் பார்வையில் நீ இருக்கணும். உன் உலகத்தில் உன் ஞாபகங்களில் எங்கேயாவது நான் இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். அது காரணம் என்னன்னு கேட்டேன்னா, முற்றிலுமாக நம்ம துடைத்து எரியப்படுறதுங்க நம்ம ஈகோவை ஏற்றுக்காது. அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு வழி. அது நேற்று வரைக்கும் நம்ம கூட அவ்வளோ க்ளோஸ் கனெக்டடாக இருந்துட்டு, இந்த உலகத்தில் நம்ம இல்லவே இல்லாது போல், அல்லது நம்மளை இறந்து விட்ட மனிதர்களைப் போல் ட்ரீட் பண்ணுற விதம்ங்கிறது நம்முடைய அடி ஆழத்தில் நம்ம ஈகோவை ஹர்ட் பண்ணுது. இது நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க இலக்கியங்களை யோசிச்சு பாருங்கள். இப்போ இன்றைக்கி காலையில் ஒரு போயம் எழுதினேன், நேற்று எழுதினேன். என்ன போயம்னா, மோகமுல் யமுனாவுனுடைய அந்த வீட்டை தேடி போகிறாங்க. தேடி போய் ஹிந்துவில் அதை பற்றி ஒரு ஸ்டோரி கோலப்பன் எழுதியிருக்காரு. அவர் போய் பார்த்துட்டு, இந்த வீட்டில் தான் யமுனா இருந்தாங்க, அந்த கேரக்டரை வச்சு தான் யமுனா கதாபாத்திரத்தை ஜானகிராமன் எழுதினார். அதை பற்றி ஒரு நல்ல போயம் எழுதினேன். எழுதிட்டு ஒரு கேள்வி எழுப்புறேன். இன்றைக்கி யமுனாக்கள் வீடுகளில் வசிக்கிறது இல்லை, ஹாஸ்டல்ஸில் வசிக்கிறாங்க. என்ன இல்லைன்னா 4-5 பேரை சேர்ந்து வாழ்கிற இடத்துல வசிக்கிறாங்க, இருக்காங்க. ஆமாம், என்னுடைய ஒரு சிநேகிதி ஒரு வருஷத்தில் 7 இடம் மாறி இருக்கா வாழ்விடம். இப்போ எது யமுனாவோட வீடு? அப்புறம் எப்போவுமே கதைகள் யமுனாக்களை தேடி போகிற பாபுக்களை பற்றி தான் எழுதப்படுதே ஒழிய, பாபுக்களையே யமுனாக்கள் தேடி வர்றதே இல்லை. இந்த கேள்வியை பார்த்திங்கன்னா அந்த கவிதையில் நான் எழுப்புறேன். எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால், ஒட்டுமொத்தமாகவே இணைதலும் விலகுதலும்ங்கிறது எந்த காரணமும் இல்லாமல் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த காரணத்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறேன். இதில் என்ன பிரச்சனைன்னா, என்னுடைய அனுபவம்னு ஒன்றுமே இல்லை, உங்கள் அனுபவம்னு ஒன்றுமே இல்லை. நம்ம எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் தான் நடக்குது. நம்ம எல்லோரும் ஒரே போட்டில் ட்ராவல் பண்ணுறோம். அதனால தான் நான் எழுதுகிற வரிகள் உங்களுடைய வரிகளாக இருக்குது, அல்லது உங்களுடைய வாழ்க்கையை நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டோம்னா, இன்றைக்கி இருக்க வாழ்க்கை முறைங்கிறது யாருக்குமே எக்ஸ்க்ளூசிவான எமோஷன்ஸை கொடுக்கல. இன்றைக்கி உலகமயமாதலும் ஊடகங்களும் வேறு பல பொதுவான அம்சங்களும் வாழ்வியல் முறைகளும் அந்த ஒரு செப்பரேட் கல்ச்சர் அல்லது தனித்துவங்கள், கலாச்சார தனித்துவங்கள், மனநிலை சார்ந்த தனித்துவங்கள்லாம் அழிஞ்சு போய் எல்லாருமே ஒரே விதமான கம்யூனிகேஷனுக்குள்ள வந்துட்டாங்க. எப்படி ஒரு 100 பேர் ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்காங்களோ, அதே மாதிரி தான் மைண்டும் ஒரே விதமான மேக்கப்புக்குள்ளே வந்துருச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த காமன் மைண்ட் மேக்கப் இருக்கு இல்லையா, இதைத்தான் நான் எழுத முயற்சி பண்ணுறேன். அதை எப்படி சார் அந்த ட்ரெண்ட் செட் பண்ணுறீங்க? குறிப்பாக இளைஞர்கள், குறிப்பாக 2K கிட்ஸ், 90s கிட்ஸ், இவங்களுடைய மைண்ட் செட்டை ஃபீல் பண்ணுற அளவுக்கு எப்படி சார் அவங்கள நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க? குறிப்பாக அரசியல் பணி, பதிப்பக பணி, அதையும் தாண்டி ஈவினிங்கில் டிபேட்ஸு, எப்படி சார் அவங்களோட அந்த சமகால ஜென்ரேஷனோட உங்களோட எப்படி சார் பொருந்தி போக முடியுது? இல்லை, இப்போ நான் என் வாழ்க்கையில் நான் வயோதிகம்னு ஒன்று உணர்ந்ததே கிடையாது. அது என் மைண்ட் செட்லேயே இல்லை, என் பிளட்லேயே அது இல்லை. நான் 20 வயசில் எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்கேன். என் ஆட்டிடியூட்டில் எந்த சேஞ்சும் கிடையாது. நான் பேசுகிற விதத்தில் எந்த சேஞ்சும் கிடையாது. மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணுறதுல எந்த சேஞ்சுமே இல்லை. இன்றைக்கும் நிறைய இளைஞர்கள் கூட நான் ஒர்க் பண்ணுறேன், வேலை செய்கிறேன். அவங்க யாருக்கிட்டையாவது நான் சில பேர்கிட்ட கேட்டிருக்கேன், என்கிட்ட நீங்கள் ஒரு ஜென்ரேஷன் கேப் ஃபீல் பண்ணுறீங்களான்னு.
ஒருத்தர் கூட அப்படி ஒரு விஷயத்த சொன்னதே இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா, வயசாகுதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு விதத்தில் மனிதர்களுடைய தோல்வியாக நான் அதை பார்க்குறேன். வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக வந்து தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருக்கப்போ எமோஷனலாகவும் மற்ற விதங்கள்லேயும் வாழ்க்கையின் மீது சலிப்பு வர வர, வாழ்க்கையின் மீது உங்களுக்கு ஒரு விலகல் வர வர, உங்கள் உங்கள் வயோதிகம் உங்கள் தோற்றத்தில் வர ஆரம்பிக்கும். உங்கள் அணுகுமுறையில் வர ஆரம்பிக்கும். நான் வந்து எந்த தோல்வியுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது இல்லை. அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா, நான் தொடர்ந்து மேலும் மேலும் லைஃப்பை இன்டென்ஸாக நான் வாழக்கூடிய ஒரு ஆளாக தான் நான் இருந்திருக்கேன். எனக்கு லைஃப்பில் எவ்வளோ கிடைச்சாலும் எனக்கு போதாது. நான் மேலும் மேலும் இன்டென்ஸாக வாழக்கூடிய ஒரு ஆள். அதாவது வாழ்க்கை என் மீது எதை திணிக்குதோ நான் அதை எடுத்து தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கேன். வாழ்க்கை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கோப்பை நஞ்சை கொடுத்ததுன்னா, அந்த நஞ்சை நான் குடிக்க மாட்டேன்னு நான் பிடிவாதமாக அடம் பிடிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்திருக்கேன். அப்போ என்னென்னா, இன்றைக்கி இருக்க ஒரு இளைஞர்களோட மனநிலையில் என்ன விதமான பதட்டங்கள் இருக்கோ அதே தான் எனக்கு இருக்குது. எனக்கு வந்து அனுபவங்கள் இல்லைனா வந்து கசப்புகள்ல இருந்து நான் எதையுமே நான் கற்றுக்க விரும்பலை. ஓகே. நீங்கள் அதிகமாக கற்றுக்கிறீங்களோ அப்போவே நீங்கள் வந்து தோல்வி அடைய ஆரம்பிச்சிடுறீங்க, களைச்சி போக ஆரம்பிச்சிங்க. நான் ஏன் கற்றுக்கணும்? என்னை 100 பேர் ஏமாற்றலாம், நான் 101வது ஆளை நான் அப்பவும் நம்புவேன். என்னை 100 பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னை புறக்கணிச்சிருக்கலாம். 101வது ஆளோட அன்பை நான் நம்புவேன் வந்துட்டு. ஏன்னா அப்படி நம்புறதன் மூலமாக தான் நான் முதுமை அடையாமல் நான் என்னை தக்க வச்சுக்கிறேன். குறிப்பாக நீங்கள் வந்து எல்லா நாளுமே கவிதை எழுதுறீங்க, எல்லா நாளுமே உங்களுடைய கவிதையை வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ணுறீங்க. உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு பணிகள் இருக்குது. அதையும் தாண்டி சென்னை மாநகராட்சியுடைய நூலக குழுவில் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கீங்க. ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியுடைய ஒரு செய்தி தொடர்பாளராக இருக்கீங்க. ஈவினிங்ஸ் ஆனால் டிவி டிபேட்ஸில் பேசுகிறீங்க. இவ்வளவுக்கு மத்தியிலையும் எப்படி சார் உங்களுக்கு வந்து கவிதை எழுதுவதற்கு நேரம் கிடைக்குது? நேரத்தை தாண்டியும் அந்த படைப்பூக்கத்துக்கான மனநிலை இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இவ்வளவு பணிச்சூழல் இருக்குது, அதையும் தாண்டி எப்படி சார் அந்த படைப்பூக்கத்தோட தொடர்ச்சியாக நீங்கள் எழுதிக்கிட்டு இருக்கீங்க? நான் என்னுடைய எல்லா வேலைகளையுமே படைப்பூக்கத்தோடு தான் செய்கிறேன். இப்போ இந்த போஸ்ட்டில் அஸ் ஏ சேர்மனாக நான் க்ரியேட்டிவாக என்னென்ன பண்ண முடியுமோ, இதுவரைக்கும் இந்த துறையில் நடக்காத பல சாதனைகள் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு காரணம் வேறு ஒன்றுமே இல்லை, இந்த பேசிக்கான க்ரியேட்டிவ் மைண்டு தான். என்னுடைய டிபேட்ஸில் கூட நீங்கள் பார்க்கலாம், நான் கையாளுற மொழி, என்னுடைய அப்ரோச், என்னுடைய லாஜிக் இதெல்லாம் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் மேடை பேச்சுக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பேசுகிற விதங்கிறது வேறு ஒரு ஆங்கிளில் வேறு ஒரு டோனில் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, என்னுடைய க்ரியேட்டிவிட்டியை நான் எல்லாத்துக்குள்ளேயுமே நான் அப்ளை பண்ணுவேன், எல்லாத்துக்குள்ளேயுமே. அப்படி அதனால தான் என் கவிதைகளுக்கு அதுக்கிடையில் ஒரு முரண்பாடு வராமல் இருக்குது. ஓகே. ஏதோ ஒன்று நம்ம புதுசாக பண்ணுவோம், ஏதாவது ஒன்று வித்தியாசமாக பண்ணுவோம். எப்போவுமே அந்த பழகின பாதையிலே நம்ம போக வேண்டாம். அப்போது எனக்கு கவிதை எழுதுவதற்கான எனர்ஜியும் இந்த வேலைகளும் கொடுக்குது. நான் க்ரியேட்டிவிட்டியை வந்து பரந்த தளத்தில் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் எழுத்தில் மட்டுமே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப டயர்டாகிடுவீங்க. எழுத்து வந்து ஒரு கட்டத்தில் ரொம்ப சலிப்பூட்டக்கூடிய ஒன்று. நான் இவ்வளோ வருஷமாக எழுதுகிறேன். தமிழில் வந்து நான் எவ்வளோ கவிதை எழுதியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? 12,500 கவிதை எழுதியிருக்கேன். இப்போ வர்ற இந்த நாளை என்பது உன்னை காணும் நாள் என்னுடைய 53வது கலெக்ஷன். 12,500 கவிதைகள் நான் செக் பண்ணிட்டேன். ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டை சேர்ந்த ஒருத்தர் 6,600 கவிதைகள் எழுதியிருக்கார். அதுதான் உலகத்திலே அதிகமாக எழுதப்பட்ட கவிதைகள்னு ஏதோ ஒரு இதில் பார்த்தேன் நான். அதை தாண்டி அப்படியே டபுளாக எழுதியிருக்கேன். தமிழில் கம்பரே 10,000 பாட்டு தான் எழுதினார் இருந்துச்சு. என்னன்னா இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவலை தான் நான் சொல்கிறேன். ரெண்டாவது, அது நானே எழுதி வைத்து கொண்ட ஒன்று இல்லை, அது இன்றைக்கி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. அதை படிக்கிறாங்க, ஷேர் பண்ணுறாங்க. உங்களை மாதிரி இளைஞர்கள் எமோஷனலாக கனெக்ட் ஆகிட்டாங்க. காரணம் என்னென்னா, நான் என்னுடைய குரலை ரெஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக எழுதலை. நான் ஒரு கல்ச்சுரல் வாய்ஸ், நான் ஒரு டைமோட வாய்ஸ், நான் ஒரு ஜென்ரேஷனோட வாய்ஸ். நான் வந்து 90ஸில் எழுதுகிறப்போ 90ஸில் இருந்த 90s கிட்ஸோட வாய்ஸாக இருந்தேன். நான் 2000க்கு அப்புறம் எழுதுகிறப்போ 2K கிட்ஸோட வாய்ஸாக நான் மாறுறேன். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, காலம் மாறுறப்போ அந்த கால மாற்றத்தோடு சேர்ந்து என்னுடைய மனம், அணுகுமுறைகள் எல்லாமே மாறுது. லைஃப்பை வந்து நான் ரொம்ப உற்று பார்க்கக்கூடிய ஒருத்தனாக இருக்கேன். எனக்கு ஜட்ஜ்மெண்ட்ஸ் கிடையாது எந்த விஷயத்துலையுமே. நீங்கள் எப்படி இருக்கீங்க, எப்படி இல்லைங்கிறத பற்றி எனக்கு எந்த தீர்ப்பும் கிடையாது. எனக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு மட்டும் பார்ப்பேன். நீங்கள் வாழ்க்கையை எப்படி கையாளுறீங்க, வாழ்க்கை உங்களை எப்படி கையாளுது, இதுதான் என் கவிதைகளினுடைய ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயமா இருக்குது. அதற்கு பதிலாக என்னுடைய நம்பிக்கைகளை மட்டுமே நான் எழுதுகிற ஆளாக இருந்திருந்தால் நான் எங்கேயோ நின்று போயிருந்திருப்பேன். எல்லாம் ரொம்ப குறைவாக தான் எழுதியிருக்கேன். எனக்கு எந்த ஜட்ஜ்மெண்ட்டுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வாழ்கிறேன் என்பதை காட்டிலும் இந்த வாழ்க்கை எதன் மீதெல்லாம் நகர்ந்து செல்கிறது,
அதை நான் புது புது வார்த்தைகளில் படிமங்களில் எழுத முயற்சி பண்ணுறேன். இது ஒரு விதத்தில் எனக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்குது. இப்போ நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, நீங்கள் வந்து எப்படி இந்த வேலைகளுக்கு நடுவில் இந்த மனநிலையை தக்க வச்சுக்கிறீங்கன்றது. எனக்கு உண்மையிலே வேலைகள் வந்து உடல் ரீதியாக என்னை மிக மிக களைப்படை செய்யுது. நிறைய ட்ராவல் பண்ணுறேன், நிறைய வந்து மற்ற வேலைகள், அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாத்தையும் தாண்டி நான் படுக்க போகிறதுக்கு முன்னாடியே காலையில் கண் விழிச்சதுமோ என் அடிமனசில் ததும்பிக்கிட்டு இருக்கக்கூடிய சில சொற்களை, சில உணர்வுகளை கவிதையாக எழுதுகிறப்போ நான் ஏதோ ஒரு விதத்தில் என்னுடைய சொந்த மனநிலைக்கு திரும்பிடுற மாதிரி இருக்குது. மற்றதெல்லாம் நான் ஏற்றுக்கொண்ட பொறுப்புகள். ஆனால் கவிதை என்னுடைய வாழ்க்கை முறை. ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளுக்கும் வாழ்க்கை முறைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. நான் மனமுந்து தான் அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய சோல்ங்கிறது அது ரொம்ப ரொம்ப எமோஷனலானது. அதுக்குள்ள அன்பு, காதல், கருணை, காமம் எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய கடல் ததும்பிட்டே இருக்குது. அந்த கடல்ல இருந்து நான் வந்து அந்த உப்பை ஒரு துளி எனக்கு டெய்லி சுவைச்சாதான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கைக்கு திரும்பி வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே சார், நீங்கள் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான கவிதையை நீங்கள் எழுதியிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 பக்கம் 4 பக்கம் போகிற அளவுக்கான ஒரு மிக நீண்ட கவிதையும் எழுதியிருக்கீங்க. அந்த அந்த அடர்த்தியை எது சார் தீர்மானிக்குது? அது எனக்கு தெரிஞ்சதே இல்லை. அது இந்த உங்களுக்கு அந்த கேள்வி இருக்க மாதிரியே எனக்கு இருக்குது. எனக்கு சில சமயத்தில் 3 வரி எழுதினோன்னே இது போதும்னு தோணிடும். சில இதை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தோணும். அந்த அன்னைக்கு அந்த நேரத்தில் இருந்த என்னுடைய மனநிலை, அந்த கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஸ்கோப், சில இது ஒரு ஃப்ளாஷ் மட்டும் போதும்னு தோணும். இப்போ உதாரணமாக எனக்கு ஜென் கவிதைகள் ரொம்ப பிடிக்கும். இந்த ஹைக்கூ சார்ந்த அந்த ஜென் போய்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வரியில் ஒரு மூடை அப்படியே கேப்சர் பண்ணுவாங்க. ஒரு சீசன், ஒரு மனநிலை வந்துட்டு அப்படி எழுத எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் சில இது ரொம்ப நரேட்டிவாக விரிவாக வந்துட்டு எழுதணும்னு தோணும். அப்படி எழுதுகிறப்போ வந்து எழுத 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 அது உள்ளுக்குள்ளார வந்துட்டு ஒவ்வொரு விஷயமா அன்ஃபோல்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அது ஒரு வேறு ஒரு எக்ஸைட்மெண்ட் அது. ஸோ எனக்கு வந்து அது அந்த ஐடியா மனசில் வந்து அந்த அந்த ஸ்பார்க் வருது இல்லையா, அந்த ஸ்பார்க் தான் அதை முடிவு பண்ணுது. ஓகே, ஸ்பார்க் மட்டும் இல்லை, அன்றைய தினத்தில் அந்த விஷயத்தை என்னுடைய அன்றைய மனநிலையும் உடல்நிலையும் எப்படி பார்க்குது, இவ்வளோதான் மேட்டர். ஓகே, அப்படி பார்க்குறப்போ வந்து எனக்கு நீண்ட கவிதைகள் எழுதணுன்னோ இல்லை குறுகிய கவிதைகள் எழுதணும்னா எந்த திட்டமும் கிடையாது. இன்றைக்கு எது சாத்தியப்படுதோ அதை எழுதுகிறேன். ஓகே, அதாவது இன்றைக்கி எவ்வளோ தூரம் பறக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பறப்பேன். அவ்வளோதான் விஷயம். தொடர்ச்சியாக உங்களுடைய கவிதைகள் நிறைய வாசிக்கப்படுது, அதிகமாக ட்ரெண்ட் ஆக்கப்படுது. நீங்கள் ஏதாவது ஒரு கவிதை ஒன்று எழுதுனீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணும் விதமாக அது அப்படியே ட்ரெண்ட் ஆகுது. இதெல்லாம் நீங்கள் எப்படி சார் என்ஜாய் பண்ணுறீங்களா? அது ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு உயிர் இருக்கிறதுனால தான் அது ட்ரெண்ட் ஆகுது. அதுக்கு ஒரு எக்ஸிஸ்ட் இருக்கிறதுனால தான் அது ட்ரெண்ட் ஆகுது. அது வந்து நிறைய பேருக்கு வந்து நெகட்டிவாவோ பாசிட்டிவாவோ கனெக்ட் ஆகிறதுனால தான் அது ட்ரெண்ட் ஆகுது. இப்போது யாருக்குமே வந்து கனெக்ட் ஆகாத ஒரு ஃபீலிங், நீங்கள் ஒருத்தவங்க என்னை திட்டக்கூட செய்யலாம். அப்படி திட்டிருக்காங்க நிறையா. சில கவிதைகள்லாம் வச்சுக்கிட்டு ட்ரோல் பண்ணியிருக்கானுங்க, பயங்கரமாக அட்டாக் பண்ணுவானுங்க. இந்த பாய் பெஸ்டி பற்றின ஒரு கவிதை வந்து ஜெயமோகன் ஒரு மிகப்பெரிய கட்டுரையெல்லாம் எழுதினார் உங்களுக்காக. அதெல்லாம் வந்து ஒரு விதத்தில் அவருடைய கட்டுரை இலக்கியத்தோட எந்த சம்மந்தமும் இல்லாத ஒரு கட்டுரை அது. ஆனால் அந்த கவிதை ஏன் அவ்வளோ பேரை பாதிச்சுது, ஏன் அவ்வளோ பேருக்கிட்ட அதோட இன்ட்ராக்ட் பண்ணாங்கன்னா அது ஒரு ரியாலிட்டி, அது ஒரு நியூ ரியாலிட்டி. ஆயிரக்கணக்கான ஒரு பாய் பெஸ்டியாக இருக்கான். ஆனால் பாய் பெஸ்டியோட குரல் எங்கேயுமே வந்துட்டு யாருமே எழுதலை. பாய் பெஸ்டிக்காக ஒருத்தர் பேச வருவாங்கிறத பாய் பெஸ்டியாக யோசிச்சிருக்க மாட்டான். ஒரு எல்லாருக்குள்ளேயும் ஒரு பாய் பெஸ்டி இருக்கான். ஒருத்தன் ஒரு பொண்ணோட லவராக இருப்பான், சேம் டைம் இன்னொரு பொண்ணு கூட பாய் பெஸ்டியாக இருந்துக்கிட்டு இருப்பான். இதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணுவீங்க? அப்படி பார்க்குறப்போ பாய் பெஸ்டிங்கிறது ஒரு அப்ரோச், பாய் பெஸ்டிங்கிறது ஒரு ஹேண்ட்லிங். அது வந்து இந்த செஞ்சுரியினுடைய ஒரு மோடு. அது அதை ஒருத்தருமே எழுதலை, நான் எழுதுகிறேன். அப்போ சில பேர் கில்ட் ஆகுறான், சில பேர் அவனை எக்ஸ்போஸ் பண்ணப்பட்ட மாதிரி டென்ஷன் வருது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டென்ட் அவங்களால எதிர்கொள்ள முடியல. ஆனால் அதை ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கூச்சமும் இல்லாமல், நான் இந்த வார்த்தையை நான் ரொம்ப கவனமாக பயன்படுத்துகிறேன். நான் நிறைய விஷயங்களை கூச்சமே இல்லாமல் எழுதியிருக்கேன், நான் பயம் இல்லாமல் எழுதியிருக்கேன். அந்த சொசைட்டி சார்ந்த ஒரு ஸ்டேட்டஸ் கோ இருக்குது இல்லையா, அதை பற்றி கவலைப்படாமல் நான் எழுதியிருக்கேன். நான் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்களில். அந்த டிஸ்டர்பன்ஸ் நம்ம மனசுக்குள்ளே இருக்குது, ஆனால் எழுத மாட்டாங்க. ஓகே, நம்ம எழுத்தாளர்லாம் மோஸ்ட்லி குடும்ப எழுத்தாளர்கள் தானே, ஃபேமிலி ரைட்டர்ஸ் தானே. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நான் நேர் எதிரான ஒரு ஆள். ஒருத்தன் வந்து நீ எதை வந்து பார்த்திங்கன்னா நீ எக்ஸ்போஸ் ஆகிடாமல் மறைச்சிக்கிட்டு இருக்கியோ, இப்போ இதை தானே மறைச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது ஒரு த்ரில் இருக்குது சார். குறிப்பாக உங்களுடைய கவிதைகளில் பெண்களுடைய ஒரு ஆள் மனசு, அவருடைய வெளிப்பாடு நிறையவே தெரியுது. அதை வந்து புனைவுகளில் பார்க்கும்போது பாலகுமாரன் ரொம்ப அழகாக கையாண்டிருப்பார். அதன் காரணமாக அவருக்கு வந்து
பெண் வாசகர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. கிட்டத்தட்ட பாலகுமாரன் ஒரு புனைவுல என்ன பண்ணாரோ அதை நீங்கள் வந்து கவிதைகளில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி சார்? இது ஒரு நல்ல நான் வந்து பாலகுமாரனையும் உங்களையும் கம்பேர் பண்ணி ஏற்றுக்கிறீங்களா? நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவேன். அதை ஏன் அக்செப்ட் பண்ணுவேன்னா, நான் என்னுடைய யங் ஏஜில் பாலகுமாரனோட மிக தீவிரமான ஒரு வாசகனாக நான் இருந்திருக்கேன். அவருக்கு எனக்கு தனிப்பட்ட பழக்கம் இல்லை. ஒரு சில சமயங்கள் சந்தித்தது புக் ஃபேரில் தவிர்த்து. ஆனால் பாலகுமாரன் உருவாக்கின பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ரொம்ப மானசீகமாக என்னுடைய இளம் வயதில் என்னை ரொம்ப ஆகர்ஷிச்சிருக்காங்க. அந்த பெண்கள்கிட்ட வந்துட்டு ஒரு துணிச்சல் இருக்கும், ஒரு கம்பீரம் இருக்கும், ஒரு ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஃபீல் இருக்கும் அவங்கக்கிட்ட. எனக்கு அந்த மாதிரி பெண்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க எப்போவுமே ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்காகவும், ஒரு லவ்வோட எக்ஸ்ட்ரீம் எண்டில் யோசிக்கக்கூடியவங்களாகவும் அவங்க இருப்பாங்க. ஒரு மேட்னஸோட இருக்கக்கூடிய நிறைய பெண் கதாபாத்திரங்களை பாலகுமாரன் எழுதியிருப்பாங்க. ஒரு விதத்தில் அது சரிதான். ஆனால் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, கவிதைக்குள்ளார பெண்கள் தங்களை என்னுடைய கவிதைக்குள்ளே கனெக்ட் பண்ணிக்கிறதுங்கிறது எனக்கு அது மேலே அவங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டீப் ஒரு எம்பதி இருந்திருக்கு, ஒரு கன்சர்ன் இருந்திருக்கு. கன்சர்ன் நான் அதை சொல்ல விரும்புகிறேன். ஒரு அக்கறை இருந்திருக்கு எனக்கு. இப்போ உதாரணமாக என்னுடைய ஒரு கவிதை இருக்குது, 100 ரூபாய் எழுச்சி அப்படின்னு ஒரு கவிதை. அதாவது ஒரு பொண்ணு சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துடுவோம். இனிமேல் இந்த வீட்டுக்கு திரும்பியே வரக்கூடாது. அது யார் கூட சண்டை போடுறேன்னா அதை எழுதியிருக்க மாட்டேன். இந்த வீட்டுக்கு திரும்பி வரக்கூடாதுங்கிற இதோட பேக் எடுத்துகிட்டு வெளியே கிளம்பி வந்துடுவான். வந்து கொஞ்சம் தூரம் நடந்தவொடனே தான் தெரியுது நான் பர்ஸில் 100 ரூபாய் கூட இல்லைங்கிறது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில அவளுக்கு. காரில் இதுலேயுமே அவள்கிட்ட காசு இல்லை. அவர் பஸ்ஸு பிடிக்கணும், ஒரு ஆட்டோ பிடிக்கணும், எங்கேயாவது போகணும். திரும்பி வந்து வீட்டுக்குள்ளே போக முயற்சி பண்ணுவான். வீட்டை உள்ளே லாக் பண்ணிப்பாங்க. அந்த படியில் உட்காந்துட்ருப்பான். அப்போ அதனுடைய ஒட்டுமொத்தமான போராட்டமும் அந்த 100 ரூபாய் முன்னாடி வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு அவளுக்கு தோணும். இந்த கவிதைகள் நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அது ஒரு கன்சர்ன். அது ஒரு கையில் காசு இல்லாதப்போ ஒரு பொண்ணு வந்து எவ்வளோ நிராதரவாக ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு ஆண்கிட்ட கையில் காசு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெண்கிட்ட காசு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இந்த மாதிரியான ஏரியாஸ் இருக்குது இல்லையா, அதாவது யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத விஷயம், யாருமே தொடாத ஏரியாவுக்கு இன்னும் சொல்ல போனால் பெண்களுடைய வாழ்க்கையில் அவங்க ஷேர் பண்ணவே முடியாத ரொம்ப இன்டெப்த்தான சில எமோஷன்ஸ் எல்லாம் நான் எழுதியிருக்கேன். காரணம் என்னென்னா, அவங்களுடைய உலகத்தை நான் தொடர்ந்து பயந்துகிட்டு இருந்திருக்கேன். அவங்க கூட நான் தொடர்ந்து உரையாடிக்கிட்டே இருந்திருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் அவங்க என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா என்னை சந்திக்கிற வாசகர்கள், என்னுடைய சிநேகிதிகள், நண்பர்கள் எல்லாருமே என்கிட்ட ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்திருக்காங்க. பெண்களோட உலகத்தை எழுதுறதுக்கு எண்ட்லெஸ்ஸான ஒரு பெரிய ஒரு கிரவுண்டு ஒன்று இங்கே இருக்குது. ஃபிசிக்கலாக, மென்டலாக எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. நான் அதை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து எழுதிட்டே இருக்கேன். அதை ஏன் எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு பெண்களை பற்றி நான் எழுதுகிற உணர்வு அப்படின்னு நான் அதை சொல்ல மாட்டேன். அந்த சமயத்தில் நான் ஒரு பெண்ணாக வாழ்கிறேன். அந்த எழுதுகிற சமயத்தில் நான் ஒரு விமனாக நான் வந்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு அந்த ஃபீலிங்கை வாழ முடியுமோ வாழ்கிறதுனுடைய என்னுடைய பெண்களை பற்றி நான் எழுதின கவிதைகளை வந்து உங்களால் ஒரு 1000 கவிதைகளை நீங்கள் தொகுக்க முடியும். பெஸ்ட்டு கவிதைகளை தொகுக்க முடியும். அவ்வளோ எழுதியிருக்கேன். வந்துட்டு எல்லா பருவத்தில் இருக்க பெண்களையும் எழுதியிருக்கேன். சிறுமிகள்லேருந்து ரொம்ப வயசானவங்கள்லேருந்து யங் கேர்ள்ஸ்லேருந்து திருமணமான மிடில் ஏஜ் பெண்கள்லேருந்து எல்லாருடைய உலகத்தில் இருக்கக்கூடிய வலிகள், வேதனைகள், கனவுகள், கற்பனைகள், வீழ்ச்சிகள், பதட்டங்கள், அது எல்லாத்தையுமே எழுதியிருக்கேன். காரணம் என்னென்னா அது எல்லாத்தையுமே கூட இருந்து பார்த்துட்ருக்கேன். சார், நீங்கள் எழுதின கவிதைகளில் உங்களுக்கு தி பெஸ்ட் அப்படி எல்லாமே தி பெஸ்ட் தான், உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமான கவிதைகள்லாம் நீங்கள் சார் சொல்லுவீங்க? நிறைய இருக்கலாம். நீங்கள் 2000 கவிதை எழுதியிருக்கீங்க. ஒரு 12,500 கவிதைகள் எழுதியிருக்கேன். தெரில, நான் என்னுடைய பெஸ்ட்டு போயமை என்ன எழுதிட்டேன்னான்னு எனக்கு தெரில. அது ஒரு போதாமை மனசில் எப்பவும் இருக்கும். அப்புறம் எழுதிட்டு மறந்துடுவேன். அது வந்து எனக்கு ஞாபகத்திலே இருக்காது. எனக்கு அது அன்றாட பணிகளில் ஒன்று அப்படிங்கிற மாதிரியான சில கவிதைகள் வந்து எழுதுகிற தருணத்தில் நான் மிகப்பெரிய மன எழுச்சி அடைஞ்சிருக்கேன். நான் அதைத்தான் என்னுடைய ரொம்ப க்ளோஸான கவிதைகள்னு சொல்ல முடியும். உங்களுக்கு க்ளோஸான கவிதை அதாவது அது எப்படின்னு கேட்டேன்னா, அந்த எழுதுகிற டைமிங்ன்றது மற்ற கவிதைகள் எழுதுகிற மாதிரி இருக்காது. அது ஒரு மேட்னஸோட உச்சக்கட்டத்துக்கு நம்மளை எடுத்துகிட்டு போவோம். அப்படி பார்த்தோம்னா கிளிக்காவியம், நான் வந்து அதை இப்போ விகடனில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு அந்த கவிதையை பப்ளிஷ் பண்ணாங்க. 15-16 பக்கம். நான் 3 கிளிகள் நான் வந்து வளர்த்தேன் ஒரு காலகட்டத்தில். அந்த கிளிகளோட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை வந்து
ஒரு லாங் போயமாக எழுதினேன். அதை எழுதுனது எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட்டை வந்து உருவாக்குச்சு. அதே மாதிரி இன்னும் 2 நீள் கவிதைகள் இருக்குது. ஒன்று வந்து காதலின் 100 சம்பவங்கள். ஒருத்தர் லவ் பண்ணுறப்போ உங்கள் வாழ்க்கையில் 100 சம்பவங்கள் நடக்கும். என்னென்னு 100 சம்பவங்களையும் எழுதினேன். அதை எழுதுனது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட். இன்னொன்று இந்த இயர் பிகினிங்கில் குமுதத்தில் ஒரு தொடர் எழுதினேன். பிரிவின் 100 சம்பவங்கள். காதலின் 100 சம்பவங்கள்னால் பிரிவுக்கு 100 சம்பவம் இருக்கணும்ல. அது வாரம் வந்து 10 சம்பவங்கள் எழுதி கொடுக்கணும். 10 வாரம் எழுதினேன். ஒவ்வொரு வாரமும் எழுதுகிறப்போ என் மனநிலை வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு டார்க்னஸ்குள்ளே போச்சு. அது நான் ரொம்ப சிக்காவேன். பொதுவாக வந்து ரொம்ப இன்டென்ஸாக எழுதுகிற பீரியடில் எனக்கு ஃபிசிக்கலி நான் சிக்காயிடுவேன். ஆனால் 1160 கவிதைகள் எழுதியிருக்கேன். வாழ்க்கையுடைய ரொம்ப நுட்பமான விஷயங்கள் மட்டும் இல்லை, சீசன்ஸ், ஒவ்வொரு பருவத்தையும் நான் இன்டென்ஸாக எழுதுவேன். இப்போ பனி, மழை இதெல்லாம் பற்றி எழுதிட்டு இருக்கேன். இந்த தொகுப்பில் பார்த்திங்கன்னா சம்மர் பற்றி அவ்வளோ கவிதைகள் இருக்குது. கோடை காலத்தில் நம்ம மனம் அடையக்கூடிய பல்வேறு விசித்திரமான மாற்றங்கள். அப்புறம் வந்து அந்த வசந்த காலம் வர்றப்போ எப்படி நம்ம மனசு அப்படி லகுவான ஒன்றுக்குள்ளே ட்ராவல் பண்ணுது. ஒருத்தரை வந்து நம்ம நேசிக்கிறது கூட கோடை காலத்தில் நேசிக்கிற மாதிரி நம்ம குளிர்காலத்தில் நேசிக்கிறது இல்லை. குளிர்காலத்தில் நேசிக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு வசந்த காலத்தில் நேசிக்கிறது இல்லை. அப்போது அந்த சீசன்ஸ் பற்றி நான் நிறைய எழுதியிருக்கேன். தொடர்ந்து இந்த வருஷம் இந்த தொகுப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தந்த பருவ காலங்கள் பற்றின அந்த பருவகால மனநிலைகள் அதை பற்றி நிறைய கவிதைகள் அதில் இருக்குது. இன்னொரு புறத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசனைகள் எனக்கு ஒரு பெரிய அப்சஷன் வந்துட்டு. மனித வாழ்க்கையில் வந்து வாசனைகளுக்கு ஒரு பெரிய ரோல் மனிதர்களுடைய கேரக்டர்ஸ் மாதிரி இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணேன். அதனால நிறைய பெர்ஃப்யூம்ஸ் உங்களுக்கு கிஃப்ட் ஆகும். கண்டிப்பாக நிறைய வந்து எனக்கு ஒரு இடத்துக்கு சின்ன வாசனை இருக்க வித்தியாசம் கூட எனக்கு தெரியும். ஓகே, அதை வந்து நான் எழுதிட்டே இருந்திருக்கேன். வாசனைங்கிறது என்னுடைய ஒரு பெரிய கவிதைகளுடைய ஒரு பெரிய கேரக்டர் இந்த தொகுப்புலேயே அது இருக்குது. அப்புறம் எல்லாத்தையும் விட வந்து பொலிட்டிக்கலான விஷயங்கள், சமூகத்தை அலைக்கழிக்கக்கூடிய விஷயம். இப்போ இந்த தொகுப்பில் ஒரு கவிதை இருக்குது. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஷூட் பண்ணாங்க இல்லையா, பண்ணுறப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு வந்து அவன் கையை தூக்கி வந்து காட்டுவான். அது வந்து பார்த்திங்கன்னா போராட்டக்காரனோட குரல் இல்லை, அது இந்த மாதிரி கேமராவுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று. அது அமெரிக்கன் எலெக்ஷனில் ஒரு பெரிய தாக்கத்தை அந்த ஃபோட்டோ ஏற்படுத்திச்சு. இதை ஒரு கவிதையை எழுதியிருக்கேன். ஒரு செகண்டை ஒருத்தர் எப்படி கேப்சர் பண்ணுறாங்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். யாராவது அமெரிக்கன் எலெக்ஷனில் நடக்கிற ஒரு இன்ஸ்டண்ட்டை வந்து தமிழில் கவிதை எழுதுவாங்கன்னு யாராவது யோசிச்சிருக்க முடியுமா? ஸ்போர்ட்ஸ் பற்றி எழுதியிருக்கேன். ஸ்போர்ட்ஸில் நடக்கக்கூடிய ஒண்டர்ஸ், அதாவது வந்து மாரத்தான் மாதிரி விஷயங்களில், இல்லை வந்து அத்லெட்டிக்ஸில், கிரிக்கெட் பற்றி எத்தனை கவிதைகள் எழுதியிருக்கேன் தெரியுமா? கிரிக்கெட் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் பற்றி. அந்த இதில் வந்து ஒரு கவிதை, இன்ட்ரெஸ்டிங்கான கவிதை இருக்கும். என்னென்னா, பெங்களூர் முதலாக அந்த மேட்ச்சில் வின் பண்ணாங்க. ஐபிஎல்லை தொடர்ந்து தோத்துட்டு இருந்துட்டு ஒரு மேட்ச்சு வின் பண்ணுவான், 10வது மேட்சோ 11வது மேட்சோ. ஆனால் பரிசீலிப்பு விழாவில் கேப்டன் இருக்க மாட்டான். பரிசீலிப்பு விழா கேப்டன் கேட்டால் காணா வீட்டுக்கு போயிட்டான் அவன். ஏன்னா 10 தடவை தோத்துக்கிட்டு இருந்தப்போ அவனுக்கு அது மைண்டில் செட் ஆயிடுச்சு. பரிசீலிப்புக்கு முன்னாடியே வீட்டுக்கு போயிடுவான். ஜெயிச்ச அன்றைக்கி அதே மாதிரி போயிட்டான். இது ஒரு நியூஸாக மாறிச்சு. இது வந்து வாழ்க்கையை பற்றின ஒரு விஷயம். நீங்கள் தோற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா வெற்றி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கும். சில சமயத்தில் அது உங்களுக்கு உங்கள் மனசுலேயே பதியாது. இதையும் அதையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். அப்போ என்னென்னா என்னுடைய கண்டென்ட்டுங்கிறது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். அதை பற்றி ஒரு கவிதை இருக்குது. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, என்னுடைய ஏரியா ரொம்ப பெருசு. இப்போ உங்கள் மீடியாவில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளை காட்டுறீங்க, ஒரு காட்சியை காட்டுறீங்கன்னா எனக்கு அதுக்குள்ளே ஒரு பொயட்டிக்காக ஒரு ஜெர்க் இருக்கும். ஓகே, நான் எழுதுவேன். நான் அது வந்து எனக்கு அதுக்கான ஸ்கோப் அதில் இருக்குது. அப்போ கவிதை இல்லாத இடமே கிடையாது. எல்லா இடத்துலையும் கவிதை இருக்குது. ஏன்னா கவிதை வந்து வெளியே இல்லை, இந்த பார்க்குறவங்க கண்கள். ஓகே, அது நீங்கள் எதோட கவிதைங்கிறது வேறு ஒன்றுமே இல்லைங்க. படிவங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. சம்மந்தமில்லாத 2 விஷயங்களுக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய ஒற்றுமைகளை கண்டுபிடிக்கிறது தான் அது. இலக்கியங்கிறதே அதுதான். சரிங்களா? அப்படி பார்க்குறப்போ நான் வந்து காணும் பொருள்கள் எல்லாம் இந்த கவிதையினுடைய காட்சி எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் 1000க்கும் மேற்பட்ட கவிதைகள் எழுதுகிறேன். இந்த வருஷமும் இந்த தொகுப்புங்கிறது, இந்த நாளே என்பது உன்னை காணும் நாளுங்கிறது ஒரு நிச்சயமாக இந்த சென்னை புக் ஃபேரில் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய எல்லா புத்தகங்களோட ஒரு ஒரு ரொம்ப மிகப்பெரிய கவனத்தை பெறப்போகிற ஒரு தொகுப்பாக இது இருக்க போகுது. எனக்கு முழுசாக ஒரு நம்பிக்கை இருக்குது. ரீடர்ஸ்லேருந்து வரக்கூடிய ஃபீட்பேக்கும் அது எனக்கு சொல்லிகிட்டே இருக்குது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக கவிதையாக வாழுங்க. உங்களுடைய கவிதைகள் மூலமாக எங்களை தொடர்ச்சியாக ஆச்சரியப்படுத்தி கொண்டே இருங்க. நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.